எங்களுடைய அரசாங்கத்தினுடைய நாட்டினுடைய அபிவிருத்தியிலும் வளர்ச்சியிலும் எங்கள் ஒவ்வொருவரதும் மிகுந்த உழைப்பு அதன் பின்னால் இருக்கின்றது. பதவிகள் எங்களுடைய நாட்டின் முன்னேற்றத்திற்காக, சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக உழைக்கக்கூடிய நபர்களை தேடி வருவதுண்டு. எங்களுடைய மாகாணத்திலே, குறிப்பாக இலங்கையிலே இருக்கின்ற மாகாணங்களிலே மிக தனித்துவமான, மிகுந்த வித்தியாசமான எண்ணப்பாடுகளை, இடர்பாடுகளை கொண்டமைந்திருக்கிறது எங்களுடைய வடக்கு மாகாணம். இந்த வடக்கு மாகாணத்திலே மாகாண சபையின் கீழ் அல்லது மாகாண சபையின் ஆளுகையின் கீழ் சேவையாற்றுகின்ற உத்தியோகத்தர்களுக்கு என்னை பொறுத்தவரையில் விசேடமான ஒரு வினைத்திறன் அல்லது திறமை இருக்குது என்று நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் நீங்கள் அன்றாடம் அறிந்து கொண்டிருப்பீர்கள், இந்த வடக்கு மாகாணத்திலே இந்த அரச உத்தியோகத்தர்கள், மக்களுடைய பிரதிநிதிகள், இவர்களுக்கு இடையில் இருக்கின்ற உடன்பாடுகள் அல்லது உறுதிப்பாடுகள், அவற்றினூடாக எங்களுக்கு தரப்பட்ட கடமைகளை மேற்கொள்ளுதல் என்பது பாரிய ஒரு இடைஞ்சலான அல்லது பின்னடைவான ஒரு கருத்தாக, விடயமாக எங்களுடைய மாகாணத்தில் காணப்படுகிறது. இதற்கு பிரதான ஒரு காரணம், நீண்ட காலமாக இந்த உள்ளூராட்சி மன்றங்களிலும் சரி, மாகாண சபைகளிலும் சரி, தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுடைய பிரசன்னம் இல்லாமல் இருந்தது. ஏறக்குறைய 30 வருடங்களின் பின்னர் உள்ளூராட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடைபெற்று தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் உள்ளூராட்சி மன்றங்களை அல்லது உள்ளூராட்சி நிறுவனங்களை பொறுப்பேற்றிருந்தார்கள். அதற்கு முற்பட்ட காலத்தில் உத்தியோகத்தர்கள், வெறுமனே உத்தியோகத்தர்கள் தனித்து, உத்தியோகத்தர்கள் மாத்திரம் இருசாராருக்கும் உரிய பொறுப்புகளை தங்களுடையதாக எடுத்து, தங்களுடையது என்று கருதி அல்லது அவை இரண்டையும் இணைத்து தாங்கள் தனியொருவர் மாத்திரம் அந்த சேவைகளை மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்தார்கள். எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதிநிதிகளுடைய வருகையின் முன்னர் நாங்களும் இந்த பிரதேச எல்லைகளுக்குள்ளே வசித்தவர்கள் என்ற வகையிலும், பிரதேச சபையினுடைய செயற்பாடுகளை நன்கு அறிந்தவர்கள் என்ற வகையிலும் நாங்கள் இந்த தேர்தல்களுக்கு முற்பட்ட காலத்தில் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையினுடைய சேவைகளையும், அதன் தனித்துவத்தையும், அதன் மகத்துவத்தையும் நாங்கள் நன்கு அறிந்திருக்கின்றோம். அத்தகையதான விடயதானங்கள் அனைத்திற்கும் பொறுப்பாக இருந்து சேவையாற்றிய செயலாளர் அவர்களை நாங்கள் இந்த இடத்திலே மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். உள்ளூராட்சி மன்றங்களிலே இருக்கின்ற 2 கட்டமைப்புகளிலே உத்தியோகத்தர்களையும் மக்கள் பிரதிநிதிகளையும் இணைத்து அந்த பிரதேசத்தினை அபிவிருத்தி நோக்கியதாக அல்லது முன்னோக்கியதாக நகர்த்தி செல்கின்ற பாரிய பொறுப்பு மக்கள் பிரதிநிதிகளையும் உத்தியோகத்தர்களையும் இணைக்கின்ற அல்லது அவர்களுடனான கருத்து பரிமாற்றங்களின் ஊடகமாக தொழிற்படுகின்ற செயலாளர்களை நாங்கள் விசேட தன்மை கொண்டவர்களாகத்தான் பார்க்கின்றோம். ஒவ்வொருவரது கடமைகளையும் மிக திறமையாக இணைத்து எங்களுடைய அலுவலகத்தையும்
எங்களுடைய பிரதேச சபையையும் மிக தனித்துவமாக யாழ் மாவட்டத்திலே அல்லது வட மாகாணத்திலே எங்களுக்கு என்று எங்களுடைய பிரதேச சபைக்கு என்று தனியாக ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தை எங்களுடைய உத்தியோகத்தர்கள், எங்களுடைய செயலாளர் தலைமையிலான உத்தியோகத்தர்கள், எங்களுடைய சபை தனித்துவமான அந்த இடத்தை இன்று வரைக்கும் பாதுகாத்திருக்கிறது. அதை நாங்கள் தொடர்ச்சியாக அந்த பணியை நாங்கள் முன்னெடுப்பதற்கு ஏதுவாக ஏதுக்கள் அமைய வேண்டும் என்று இந்த இடத்திலே நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய வாழ்நாளில் அல்லது நாங்கள் பெற்றிருக்கின்ற இந்த அரசு சேவையில் எங்களுடைய வாழ்வில் அனைத்து விடயங்களிலுமே ஒவ்வொரு விடயதானங்களுக்கும் ஒத்த கருத்து சொல்வதென்றால் எந்த ஒரு விடயத்திற்கும் பிரச்சனைகள் என்பது ஒத்த கருத்தாக அமைந்து விடுகிறது. எங்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விடயத்திற்கும் பிரதேச சபை என்பதற்கு வேறு ஏதாவது சொல்லியிருக்கிறதோ என்று கேட்டால் அது பிரச்சனை என்று ஒரு பதில் இருக்கிறது. உள்ளூராட்சி மன்றங்கள் என்றால் என்னென்று கேட்டால் அது பிரச்சனைக்குரிய இடம். செயலாளர் என்கின்ற பதவி உள்ளூராட்சி மன்றங்களிலே எவ்வாறானது என்று கேட்டால் ஒரு பிரச்சனையானது பதவி. தவிசாளர் என்கின்ற பதவி உள்ளூராட்சி மன்றங்களில் எப்படி இருக்கிறதா அது ஒரு பிரச்சனையான பதவி. உத்தியோகத்தர்கள் ஒவ்வொரு பதவி நிலை சார்ந்த உத்தியோகத்தர்கள் அவர்களுடைய கடமைகள் என்னென்று கேட்டால் அது பிரச்சனை. இப்படி எங்களுடைய செயற்பாடுகள் அனைத்திலுமே பிரச்சனைகள் என்ற ஒன்று எங்கள் பின்னால் இருக்கிறபடியால் அவற்றை எல்லாம் நிவர்த்தி செய்யும் முகமாக நாங்கள் பணியாற்ற வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. நிவர்த்தி செய்வதற்கான கருவிகளாக தொழிற்படுகின்ற உத்தியோகத்தர்களை நாங்கள் இந்த இடத்திலே பாராட்டியாக வேண்டும். இரண்டு வேறு பக்கங்கள், உள்ளூராட்சி மன்றங்களிலே தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள், மத்தியிலே இருக்கின்ற அரசு அல்லது மாகாணத்திலே இருக்கின்ற அரசு, இவை இரண்டுக்கும் ஊடாக மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இவை அனைத்தையுமே நிறைவேற்ற வேண்டிய தேவை இந்த நிர்வாக கடமையிலே இருக்கின்ற உத்தியோகத்தர்களை சார்ந்திருக்கிறது. அந்த கடமைகளை செய்வதற்கு வெறுமனே நாங்கள் சேவைக்கால அனுபவமும் அறிவும்